பொண்ணு வந்து ஃபோன் பண்ணிருச்சு. அதுதான் உங்களோட தூரத்து சொந்தக்கார பொண்ணு இருக்குல்ல, அந்த பொண்ணு ஃபோன் பண்ணிட்டு இங்கேயோ பக்கத்தில் இந்த ஒரு பொண்ணு இருக்கான், இப்போ தான் காலேஜ் படித்து முடிச்சுதான், அது என்ன போய் நாளைக்கு பார்த்துட்டு வரலாமா? ஓ, லட்சுமி ஃபோன் பண்ணாளா? சரி சரி, இப்போதான் அந்த பொண்ணு காலேஜ் படித்து முடிச்சிருக்காமா? சரி, நம்ம போய் என்னன்ட்டு பார்க்கலாம். என்ன ஃபுல்லாக விசாரிச்சியா? இல்லைங்க, அதுதான் ஃபுல்லாலாம் விசாரிக்கல. அதுதான் லட்சுமி வர சொல்லலாமா இல்லை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்கறதுக்கு தான் உங்ககிட்ட இப்போ வந்து சொல்கிறேன். சரி மல்லிகா, சரி விட லட்சுமிலாம் வர வேணாம். நம்ம நாளைக்கு போய் நேர்லேயே என்ன ஏது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விசாரிச்சுட்டு வரலாம் மல்லிகா. சரிங்க, அப்போனா நம்ம நாளைக்கு நம்ம போகலாம். நான் ராம்கிட்ட போய் நான் சொல்லிட்டு வரேன். அவன் பெட்ரூமில் போய் தூங்கிட்டு போனான். சரி, அவன்கிட்ட போய் சொல்ல, வருத்தப்பட வேணாம்னு சொல்லி இதை பற்றி பேசினா அவன் இன்னும் வருத்தப்படுவான். சரி, எப்படியாவது சொல்லி புரிய வச்சு நாளைக்கு அவனை கூட்டிகிட்டு வா. சரிங்க, நான் போய் கூட்டிகிட்டு வரேன். ராம், என்ன ராம் பண்ணுற? டிஸ்டர்ப் பண்ணுறேனா? டயர்டாக இருக்கியா, ஃப்ரீயாக இருக்கியா? இல்லை மம்மி, சொல்லுங்க. கொஞ்சம் இப்போ தானே ஒர்க் முடிச்சுட்டு வந்தேன், சும்மா தான் படுத்துட்டு இருக்கேன் மம்மி. சொல்லுங்க மம்மி. உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும் ராம். நான் சொன்னால் நீ எதுவும் டென்ஷன் ஆகக்கூடாது, சரியா ராம்? ஓகே மம்மி, நான் எந்த எதுவும் டென்ஷன் ஆகல. சொல்லுங்க மம்மி. சொல்லுங்க மம்மி, என்ன விஷயம் சொல்லுங்க மம்மி. இல்லை ராம், லட்சுமி அக்கான்னு சொல்லிட்டு அதான் அத்தை ஃபோன் பண்ணியிருந்தாங்க. அவங்க வந்து அவங்க வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு பொண்ணு இருக்காமா, அவங்க படிச்சு இப்போ தான் முடிச்சிருக்காங்க. அதான் நாளைக்கு பார்க்க போகலாமா அப்படின்ட்டு தான் சொல்லலான்ட்டு. இத்தனை டைம் போய் பார்த்துட்டு வந்தாச்சுமா. இதுக்கு மேலே போய் எனக்கு கஷ்டத்தை இது பண்ண முடியலம்மா. இதுக்கு போனாலே எனக்கு டென்ஷன் தாம்மா ஆகும். இல்லை ராம், இது லாஸ்ட் வாட்டி, நம்ம இதை போய் பார்த்துட்டு வரலாமா? போய் பார்த்துட்டு என்னன்னு சொல்லிட்டு கேட்டு வரலாம். இது நம்ம நல்லபடியாக இது அமைஞ்சிருச்சு அப்படின்னா இதே உனக்கு சந்தோஷமாக இருக்கும். ஒரு டைம் மட்டும் எனக்கோசரம் வாராம். ஓகே மம்மி, உங்களுக்கோசரம் இது ஒரு டைம் தான் வருவேன், இதுக்கப்புறம் நான் வரல. ஓகேவா மம்மி? ஓகே ராம், இந்த ஒரு டைம் மட்டும் வாராம். ரொம்ப சந்தோஷம் இதுக்கு நீ ஒத்துக்கிட்டது. இப்போ நீ போய் தூங்கு. நம்ம நாளைக்கு நேரமாக அங்கே அவங்க வீட்டுக்கு நம்ம போக போகிறோம், சரியா? நீ போய் தூங்கு. குட் நைட். குட் நைட் மம்மி, பாய். நாளைக்கு செட் ஆகிடுச்சுன்னா ரொம்ப நல்லா இருக்கும். பார்க்கலாம் நாளைக்கு போய் எப்படி இருக்கு, என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஏங்க, நாளைக்கு வந்துட்டு பொண்ணு பார்க்க வராங்க. கொஞ்சம் நாளைக்கு நேரமாக எழுந்திருக்கணும். அது இல்லாத நேரமாக எழுந்திரிச்சு போய் வாங்கிட்டு வந்துடுங்க, சரிங்களா? சரிடி சரிடி, நாளைக்கு சீக்கிரமா எந்திரிச்சிக்கலாம். எந்திரிச்சு நான் எல்லாம் போய் வாங்கிட்டு வந்துடுறேன். இப்போ போய் நேரமாக படுங்க. நம்ம நாளைக்கு நேரமாக எழுந்திரிக்கிற வேலை நிறையாவே இருக்குது. சரி சரி, நான் போய் படுக்கிறேன். சௌமியா, நாளைக்கு வந்து நீ நேரமாக எழுந்திரிக்கணும்டா. அவங்க எல்லாருமே வராங்க, சரியா? சரிம்மா, நான் தூங்குறேன். எத்தனை மணிக்கு எழுந்திரிக்கணுமா? ஒரு 4:30 மணி போல் எழுந்திரிக்கணும். அப்போ எழுந்திரிச்சாதான் எல்லாம் ரெடியாகி இது பண்ண முடியும். அவங்க சீக்கிரமாக வந்துடுவாங்க. அதனால் நீங்கள் இப்போ சீக்கிரமாக தூங்கினாதான் நாளைக்கு சீக்கிரமாக எழுந்திரிக்க முடியும், சரியா? சரிம்மா, நான் எழுந்திரிக்கிறேன். இப்போ நான் தூங்குறேன். ஐயா, ஜாலி ஜாலி. நாளைக்கு எல்லாம் வராங்களா? ஸ்வீட் நிறைய இருக்கும். ஆமாடி, உனக்கு இப்போ ஸ்வீட்டுக்கு தான் உனக்கு இது பஞ்சம். ஒழுங்காக தூங்குது. அவங்ககிட்ட டிஸ்டர்ப் பண்ணாமல் அவன் நாளைக்கு நேரமாக எழுந்திரிக்கணும். அதுவும் இல்லாத நீயும் நேரமாக தான் நாளைக்கு எழுந்திரிக்கணும், சரியா? என்னம்மா என்ன சீக்கிரமா எந்திரிக்க சொல்ற? அக்கா எந்திரிக்க சொல்லுமா? அவளுக்கு தானே பொண்ணு பார்க்க வராங்க. எனக்கா பார்க்க வராங்க? எதுக்கு என்ன சீக்கிரமா எந்திரிக்க சொல்றீங்க? உனக்கு பொண்ணு பார்க்க வராங்கன்னு யார்டி சொன்னாங்க? உனக்கு நாளைக்கு எழுந்திரிச்சு நிறைய வேலை இருக்குது, நிறையா வேலை பண்ணுறேன். உனக்கு வந்துட்டு பொண்ணு பார்க்க வரதான் உனக்கு இதாக இருக்குதா? எழுந்திரிச்சு அக்காவுக்கு தானே நாளைக்கு எழுந்திரிச்சு எல்லா வேலையும் பண்ணுறேன், சரியா? அம்மா, நானே எல்லாம் வேலை பண்ண மாட்டேம்மா. போம்மா, நாளைக்குலாம் நான் லேட்டாக தான் எந்திரிப்பேன். சந்தியா, நாளைக்கு நேரமா எந்திரிக்கணும். அக்காவுக்கு தானே பண்றா? என்னப்பா நீயும் சொல்ற? ஆமா, நான் சொல்லாம என்ன பண்றது? ஒரு பொட்டக்குள்ள எந்திரிச்சு நேரமா வேலை செஞ்சதுன்னா அம்மாவும் சீக்கிரமா வேலை செஞ்சு முடிப்பா. சரி சரிப்பா, எந்திரிக்கிறேன். சரி சரி, இப்போலாம் 3 பேர் போய் தூங்க விட்டா பேசிக்கிட்டே இருப்பீங்க. ஐயோ, இவரு தொல்லை இந்த நைட்டில் தாங்க முடியல, இந்த குழந்தைய விட்டுட்டு. ஐயோ, எந்திரிங்க எந்திரிங்க.
டைம் ஆச்சு, எந்திரிங்க எந்திரிங்க. வந்து அது ஐயோ டைம் ஆயிடுச்சுட்டுக்கு தான் வேறு எழுந்திருக்கணும். எங்கோ நேரமாக எழுந்திரிக்க மாட்டீங்க, என்னங்க இப்படி லேட்டாக என்னையும் 5 மணிக்கு அது போட்டிருக்கீங்க. இப்போ எத்தனை வேலையை தான் பார்க்குறது? ஆண்டி, நானே தூங்கி போயிட்டேன். நானே நேரம் எந்திரிச்சு பண்ணி எழுப்பி போட்டிருக்கிறேன். சரி சரி, நீ போய் கடையில் போய் எல்லாத்தையும் வாங்கிட்டு வா. நான் போய் வீட்டில் எல்லாம் ரெடி பண்ணுறேன். இவ்வளோ எழுந்திரிக்க வச்சு ரெடியாக சொல்கிறேன். சரி, போயிட்டு வரேன். சௌமியா சந்தியா 2 பேரும் எந்திரிங்கம்மா. அதுக்குள்ள விடிஞ்சிருச்சாம்மா? என்னம்மா டைம் போகிறது? ஆமாடி, உனக்கு டைமும் போகும் எல்லாம் போகும். இப்போ எந்திரிங்க டக்குன்னு, டைம் ஆச்செல்லாம் அவங்க வந்துடுவாங்க. நீ எந்திரிச்சு அக்காலை ரெடி பண்ணல. சரி சரி, படப்படன்னு எந்திரிங்க 2 பேரும். காலையில் எந்திரிச்சிட்டு இவளை ரெடி பண்ணிட்டு என்ன போட்டு ரெடி பண்ணுறீங்க? சௌமியா முதல்ல நீ போய் குளிச்சுட்டு வா. குளிச்சுட்டு பாப்பா உன்னை ரெடி பண்ணி விட்டுருவோம். ரெடி பண்ணானா அப்புறம் போய் ரெடி ஆகும். சரிம்மா, நான் போய் குளிச்சுட்டு வரேம்மா. நானும் போய் எனக்கு கிச்சனில் நிறைய வேலை இருக்குது, நான் அதை போய் செய்கிறேன். போய் நீ சட்டை போட்டுன்னு 2 பேரும் அவங்க வந்து இது பண்ணிட்டு இருக்காம நேரமாக கிளம்புங்க. சரிங்க சரிங்க, கிளம்புறோம். உனக்கு நக்கலடி, நக்கல் என்ன பண்ண வச்சு நான் போய் எனக்கு உன்கிட்ட பேசிட்டு டைம் படுத்துறேன். நான் போய் வேலை செய்கிறேன். சரி சந்தியா, நானும் போய் குளிச்சுட்டு வந்துடுறேன். சௌமி, ஒரு நிமிஷம் இரு. சொல்லு சந்தியா. உனக்கு இதில் முழு விருப்பம் தானடி. நீ எதையும் மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு இப்படிலாம் இல்லைல்ல. முழு சம்மதம் சந்தியா, நீ எதுவுமே ஃபீல் பண்ணிக்காத சரியா. அக்காவோட சம்மதம் இதோட இதுவே இருக்குது. நீ எப்பயுமே அக்கா அப்படி இருந்தா அப்படின்னா நீ எதுவும் நினச்சிட்டு இருக்காத சரியா. சரி சரி, நீ போய் குளிச்சுட்டு வா. நல்லா எடுத்து வைக்கிறேன் சாரி எல்லாம். சரி சரி, நான் போய் கிளம்புறேன். எப்போ இந்த பொண்ணுங்களே ரெடி ஆக மாட்டேங்குது, இவங்க 2 பேரும் என்ன தான் பண்ணிட்டு இருக்காங்களோ ரெடி ஆகிறதுக்கு. ராம், ஏங்க 2 பேரும் என்ன தான் பண்ணிட்டு இருக்கீங்க? அம்மா, நான் ரெடி ஆயிட்டேம்மா, வந்துட்டேம்மா. நானே ரெடி ஆகி வந்துட்டேன். இன்னும் 2 பேரும் என்ன தான் பண்ணுறீங்களோ தெரியலப்பா. சரிம்மா சரிம்மா, நான் வந்துட்டேன். நான் அப்பாவை ரெடி ஆகிட்டு வந்துட்டுருக்காங்க. எல்லாம் ரெடி ஆகிறதுக்கு இவ்வளோ நேரமா? சீக்கிரம் வாங்க, நம்ம வேறு அங்கே போகணும்ல. டைம் ஆயிடுச்சு. நல்ல நேரம் முடிஞ்சதுக்குள்ள அங்கே போனால் தான் எல்லாமே பண்ண முடியும். நீங்கள் வேறு, நான் இவங்க லக்ஷ்மிக்கு நான் ஃபோன் பண்ணிட்டு சொல்லிவிட்டு நாங்கள் கிளம்பலாம். ஹலோ லக்ஷ்மி, நாங்கள் வந்துட்டு இங்கேருந்து கிளம்பிட்டோம். ஸோ அவங்கக்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிடு, நாங்கள் வந்துடுவோம். ஓகேவா? ஒரு 1/2 இன்னும் 45 மினிட்ஸில் அங்கே நாங்கள் வந்துட்டு இருக்கோம். ஸோ சொல்லிடு, ஓகேவா? சரி, நான் வச்சிட்றேன். சரி வாங்க, எல்லாம் போய் கிளம்பலாம். உட்கார சௌமியா, உடனே வந்து ரெடி பண்ணி விட்டுறேன். சரி சந்தியா, ரெடி பண்ணிடலாம். சூப்பராக இருக்குது சௌமி, நீயும் ரெடி ஆகிட்டா. அவங்க வேறு வந்துடுவாங்க, பார்க்கலாம் இரு. அழகாக இருக்க சௌமி, அவரே வந்தாங்கன்னா. சரி வாங்க, எல்லாம் போய் கிளம்பலாம். உட்கார சௌமி, உடனே வந்து ரெடி பண்ணி விட்டுறேன். சரி சந்தியா, ரெடி பண்ணிடலாம். சூப்பராக இருக்குது சௌமி, நீயும் ரெடி ஆகிட்டா. அவங்க வேறு வந்துடுவாங்க, பார்க்கலாம் இரு. அழகாக இருக்க சௌமி, அவரே வந்தாங்கன்னா உன்னை பார்த்து மயங்கிடுவாங்க. அம்மாடி, சும்மா சும்மா எதுவுமே சொல்ல, எனக்கே வெக்கமாக வருது. வர்றா, வெக்கமாக வருதா மேடமுக்கு? மேடமுக்கு இன்னும் இருக்காதா? ஐயோ, எல்லாமே ரெடியாக எடுத்து வச்சிட்டோம். அவங்க வேறு படப்படன்னு வந்துடுவாங்க. இவங்க வேறு ரெடியானாங்களா எல்லாம் தெரியல. எல்லாத்துக்கும் போய் பார்க்கலாம் நம்ம. ஏங்க, எல்லாமே வச்சுட்டிங்களா? எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டிங்களா? டீலாம் போட்டிங்களா? நான் எல்லாத்தையுமே ரெடியாக வச்சுட்டேன். டீயும் போட்டேன். சரிங்க சரிங்க, எல்லாம் போட்டு வச்சா சரிதான். அவங்களும் வந்துடுவாங்க. என்னடி இன்னைக்கு வரமாட்டாங்களாட்டு இவ்வளோ லேட் பண்ணுறாங்க? வந்துடுவாங்க. இப்போ தான் லட்சுமி ஃபோன் பண்ணி சொன்னா வந்துடுவாங்கன்னு சொல்லிட்டு. கொஞ்சம் சீக்கிரமாக வர சொல்லுங்க. ஐயோ, நம்ம வேற வந்துட்டோம். என்ன சொல்ல போறாங்களோ தெரியல. வாங்க வாங்க, வணக்கம் வணக்கம் வணக்கம். வந்து உட்காருங்க, வாங்க எல்லாரும் வாங்க. வாங்க எல்லாரும் வாங்க வாங்க. வணக்கம் எல்லாத்துக்கும் வணக்கம். அந்த பாருங்க. இது என்ன இந்த மாதிரி ஊடு இருக்கு, உட்கார கூட இடம் இல்லை. இந்த மாதிரி சம்மந்தம் பிடிக்கிறதுக்கு வேற வந்துட்டாங்களா? வாங்கப்பா, எல்லாருமே உட்காருங்கப்பா. வாங்க வாங்க, சோபால உட்காருங்க. அடியே சோப்பாவா? சோப்பா என்ன இவ்வளோ சின்னதாக சோப்பா வச்சுட்டு இவங்க வேற பேசுறாங்க. இவங்களும் அதை வேற வந்து உட்காடுறாங்களாமா. நீ என்ன கணக்கா? வாய் வச்சுட்டு கம்முன்னு இருக்கு தெரியாதா? வாய் வச்சுட்டு வந்த இடத்துல அமைதியா இருக்கிற சரியா? ஏதாவது முனவிட்டு இருந்த உனக்கு வீட்டுக்கு போயிட்டு அவ்வளோதான். வாங்க தம்பி, எல்லாம் வந்து உட்காருங்க. வாங்க வாங்க. வரங்க அங்கிள், நம்ம வந்து உட்காடுறோம். சரிங்கம்மா, பொண்ணை வர சொல்லுங்க, பார்க்கலாம். தாமா வர சொல்கிறேன். நான் ரெடி ஆகிட்டு இருக்காங்க, வந்துடுவாங்க. சரிங்கம்மா வரட்டும். ஹாய் மீனா, எப்படி இருக்கீங்க? எல்லாமே நல்லா இருக்கீங்களா?
பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு. ரொம்ப நாள் கழிச்சு இப்போ தான். சரி நீயும் அன்னைக்கு வந்துட்டு பொண்ணு இது தேடிட்டு இருந்தல்ல, அதனால வந்துட்டு ஞாபகம் வந்துச்சு. சரி இவங்க அந்த பொண்ணு படித்து முடிச்சிட்டா, சரி இவங்களும் கல்யாணம் பண்ணி வைக்கலான்ட்டு முடிவு எடுத்திருந்தாங்க. அப்புறம் உன்னோட ஞாபகம் வந்துச்சு. அதனால வந்து இந்த உங்ககிட்ட நான் ஃபோன் பண்ணி நான் சொல்லியிருந்தேன். சரி பொண்ணு தான் வந்துருவா. இருங்க பார்த்து. சத்யா, சௌமியா அக்காவை கூட்டிகிட்டு வாடா. வரேம்மா, கூட்டிகிட்டு வரேம்மா. இந்தாம்மா இவ தான் வந்துட்டு சௌமியா, இவ மூத்த பொண்ணுப்பா. இவங்கள தான் நீங்கள் பார்க்க வந்திருக்கீங்க. ஐயோ என்ன சொல்ல போறாங்களோ, என்னை பார்த்துட்டு என்னன்னு தெரியலையே. எனக்கு இவங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு, அழகா இருக்காங்க இந்த சாரியில. இவங்க என்ன சொல்ல போறாங்கன்னு தெரியலையே. எங்களுக்கு வந்துட்டு பொண்ணு ரொம்பவே பிடிச்சிருக்கு. இப்போ வந்துட்டு நீங்கள் தான் என்னன்னு சொல்லணும். அதே மாதிரி நீங்கள் பொண்ணு வந்து என்ன இதில் வந்து பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அதெல்லாம் கேட்டுக்கோங்க. அதே மாதிரி உங்கள் சம்மதம் என்னன்னு சொல்லுங்கள். ராம், உனக்கு வந்து பிடிச்சிருக்காப்பா? அம்மா எனக்கு வந்து இந்த பொண்ணை பிடிச்சிருக்குமா. எங்கள் பையன் வந்துட்டு சென்னையில் ஒர்க் பண்ணுறான். ஸோ மந்த்லி எப்படியும் வந்துட்டு 1 lakhs மேலே வாங்கிட்டுருக்கான் சேலரி. அதுவும் இல்லாத வந்துட்டு இப்போ வீட்டிலேருந்தே வேலை பண்ணி கையில் வாங்கிட்டான். ஸோ இப்போ இங்கே தான் இருக்கிறோம் நாங்கள். உங்களுக்கு வந்துட்டு எப்படி சம்மதமா என்ன ஏதுன்ட்டு சொல்லுங்கள். எங்களுக்கு முழு சம்மதம்ப்பா, எங்கள் பொண்ணை நாங்கள் கொடுக்குறோம். சௌமியா, உனக்கு ஓகேவாம்மா? எனக்கு வந்து மாப்பிள்ளையை பிடிச்சிருக்குமா, இவன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, எனக்கு ஓகே தாம்மா. அப்போ சரிங்க. பொண்ணுக்கும் ஓகே சொல்லிட்டாங்க. ரொம்ப வெயிட்லாம் பண்ண வேணாம். நீங்கள் வந்துட்டு நாளைக்கு வந்துட்டு எங்கள் வீடை பார்க்க வாங்க, சரிங்களா? எங்கள் வீட்டை பார்க்க வந்தோடனே பூ வைக்கிற ஃபங்க்ஷன், ஸோ இதெல்லாம் வந்துட்டு நம்ம இந்த மந்த்லேயே ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ரொம்ப ரொம்ப நன்றிங்க. ஏன்னா வந்துட்டு உடனே வந்து சம்மதம் ஓகே சொல்லிட்டீங்க. ரொம்ப எனக்கு சந்தோஷமா இருக்கு. ஸோ இதில் வந்து நம்ம சீக்கிரமாக இந்த மந்த்துக்குள்ளே எல்லாமே பண்ணி முடிச்சிடலாம். நாளைக்கு வந்துட்டு எங்கள் வீடை பார்க்க வாங்க. இல்லை அப்படின்னா இப்போ சாயந்தரம் கூட எங்கள் வீட்டை பார்க்க வாங்க. நம்ம வந்துட்டு இந்த மந்த்து முடியறதுக்குள்ளே பூ வைக்கிற ஃபங்க்ஷன்ஸும் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸ்டார்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமேட்டு மேரேஜ் ஸ்டேட்டாக வச்சுக்கலாம். நிச்சயமும் வந்துட்டு அப்போ வந்து நம்ம மோதிரம் போட்டு கல்யாணம் பண்ணுற மாதிரி வச்சுக்கலாம். சரிப்பா, இந்த முடிவும் நல்லா தான் இருக்கு. எங்களுக்கும் இந்த இதில் வந்து எல்லாமே முழு சம்மதம். நீங்கள் என்ன சொல்கிறீங்க, உங்கள் சைடில் என்ன இருக்குது அப்படிங்கிறத வந்து சொல்லுங்கள். அதுக்கும் நாங்கள் வந்துட்டு கேட்டு நாங்கள் அது மாதிரி பண்ணிக்கிறோம். சரிங்க, இதுக்கு நாங்கள் வந்துட்டு எல்லாமே நாங்கள் வந்து அப்பப்போ என்ன ஏதுன்ட்டு சொல்கிறோம். ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. ஸோ சாயந்தரம் வாங்க, இல்லைன்னா நாளைக்கு வந்துட்டு எங்கள் வீட்டை பார்க்க வாங்க, சரிங்களா? சரிப்பா, நாங்கள் வந்துட்டு இன்னைக்கு சாயந்தரமே நாங்கள் வந்து லட்சுமியோட நாங்கள் எல்லாரும் சேர்ந்து அங்கே நாங்கள் அவங்க வீட்டுக்கு நாங்கள் பார்க்கறதுக்கு வரோம், சரிங்களா? அடடா, உட்காருங்கப்பா. எல்லாரும் டீ சாப்பிட்டு போவீங்களா? பேசிக்கிட்டே இருந்தா எப்படி? அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. ஏன்னா எங்கள் பையனுக்கு வந்துட்டு இப்போ சம்மந்தமாயிடுச்சு, நம்ம கல்யாணம் பண்ண போகிறோமே, அதே எனக்கு ஒரு ஸ்வீட்டான விஷயந்தான். ஸோ இதில் வந்துட்டு டீ இதெல்லாம் எனக்கு வந்துட்டு அது பெருசாகவே இல்லை. சரி, நீங்கள் வந்துட்டு சாயந்தரம் கிளம்பி வாங்க, அங்கே வீடெல்லாம் பார்த்துட்டு வருவீங்களா? ஓகேங்களா? நாங்கள் வந்துட்டு ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணி நாங்கள் சொல்கிறோம். ஸோ அப்போ வந்துட்டு பூ வைக்கிற ஃபங்க்ஷனை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஐயோ என்னால் முடியலையே, ரொம்ப சந்தோஷமாக இருக்குப்பா. இந்த பொண்ணு ஓகே சொல்லிடுச்சு. ஐயா, இன்னைக்கு நம்மளுக்கு ஒரு வேட்டை ஸ்வீட்டு. ஹாய்ங்க, ரொம்ப தேங்க்ஸ். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னதுக்கு. இதுக்குங்க தேங்க்ஸ். எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு, உங்களை எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஸோ எனக்கு வந்துட்டு உங்களை ரொம்பவே பிடிச்சிருக்கு. நம்ம மேரேஜ் பண்ணிக்கலாம். என்கிட்ட இந்த மாதிரி ஒருத்தவங்களும் சொன்னதே இல்லை. ஸோ ரொம்பவே எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எனக்கு ரொம்ப வெக்கமாகவும் இருக்குது, ஷையாகவும் இருக்குது. ஸோ ஒன்று சொல்கிறேங்க, லவ் யூங்க. ஐயோ ஏங்க நீங்கள் வேற, எனக்கு ரொம்ப இதாக இருக்குங்க. இங்கே என்ன நடக்குது? ஐயோ மம்மி, நீங்கள் வேற இருந்தீங்களா? நீங்கள் சொன்னது எல்லாம் நான் கேட்டுட்டு தான்டா இருந்தேன். அச்சோ மம்மி, ஐயோ நான் போகிறேன் போங்க. வெக்கப்பட்டுட்டு ஓடுறா பாரு. ஏன் மம்மி இப்படி சொன்னீங்க? பாருங்க, வெக்கப்பட்டுட்டு ஓடிட்டேன் மம்மி. மிச்சம் வைங்கடா, அதுக்கப்புறமேட்டு போக போக பேசிங்களா? சரி வாங்க நம்ம கிளம்பலாம். அவங்க வந்துட்டு ஈவினிங் இல்லைன்னா மார்னிங் அந்த டைமில் வந்துட்டு நம்ம வீட்டுக்கு வருவாங்க.